Hey guys! 90s kid Da Nandi. எஸ் அதே வீடியோவா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எஸ் அதே வீடியோ தான், அதே கான்செப்ட் தான். இந்த ப்ரொட்டஸ்ட் எவ்வளோ வரைக்கும் போதோ அதே தான் பண்ணுவேன். ஆக்சுவலாக நான் இதுவே ரொம்ப லேட்டுன்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். எப்போ இந்த விஷயம் தெரிய வந்துச்சோ அப்போலேருந்தே எனக்கு வீடியோ போடணுமே இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் நான் வந்து ஒரு ஒரு அவசரத்தில் பண்ணலாம். என்ன கண்டென்ட்ஸு எதனால ஸ்டார்ட் ஆச்சு, இதில் என்ன இருக்கு என்ன இல்லை, எதுவுமே தெரியாமல் அப்படியே போட்டு தான் கடுமை முடிஞ்சிச்சுன்னு ஆகாதுல்ல. ஸோ என்னன்னா அதுதான் கல்வி ஆகணும் மக்களுக்கு. அதுதான் ஒரு மெயினான விஷயம். ஸோ அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போன ஆக்சுவலாக ஜூன் 6ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் எனக்கு தெரிய வந்தது எப்போனா போன வீக் தான். நான் வீடியோலாம் அப்லோட் பண்ண மாதிரி சண்டே தான் தெரிய வந்தது. ஓகேவா, நான் சண்டேலாம் ஆக்சுவலாக என் ஃபோனே பார்க்க ஆரம்பித்தேன். நான் ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால என்னால் அதை பார்க்கல இது. அதனால எனக்கு தெரிஞ்சுன்னா நான் அந்த கண்டென்ட் தான் போட்டிருப்பேன். மக்கள் தெரியப்பட்டதுன்னா நான் வந்து ட்ரை பண்ணியிருப்பேன். எஸ், சீரியஸாக சொல்கிறேன். நான் வந்து என்னால் வேறு எதுவுமே யோசிக்க முடியலங்க. எனக்கு ஸ்கிரிப்ட் தெரியாது. நான் சொன்ன மாதிரி அந்த டைட்டானிக்கை பார்த்து வீடியோ ரெடி பண்ணி வச்சுட்டேன், ஸ்கிரிப்ட் தான். பட் என்னால் அதை ஷூட் பண்ணிட்டு என் மனசு போகலை. என் மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. என் மூளை, என் மனசு, எல்லாமே வந்து அந்த ப்ரொட்டஸ்டில் போய் லாக் ஆகிடுது. சிம்பிள். ஏன்னா என்னால் அதை விட்டு வேறு எதுவுமே யோசிக்க முடியல. ஏன்னா நான் ஒரு வீடியோவில் பார்த்துட்டு இல்லை, அது என்னென்ன நடக்குது பார்க்கும்போது என்னால் அமைதியாக இருக்க முடியல. ஓகே, அது ஒரு பாயிண்ட்டு. அண்ட் என்னதான் பண்ணாங்க அவங்க வந்து சைலண்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே தப்பாக பேசியோ யாரையும் நேம் டவுன் பண்ணியோ ப்ரொட்டஸ்ட் பண்ணலையே, யாருமே டிஸ்டர்ப் பண்ணலையே. அமைதியாக உண்ணாவிரத போராட்டத்தானே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சோனவாசு வந்து சிவனே நம்ம மனுஷனை 10,000 தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு, ஓகே உங்களுக்கு அவர் மேலே அவ்வளோ அக்கறை, அவ்வளோ பாசம் புரியுது. எனக்கு நல்லாவே புரியுது ஒரு பாசம் அக்கறை எல்லாமே. அதான் நான் பார்க்குறேனே, ஒரு பாசம் அக்கறை எல்லாமே ஒரு வீடியோவாக பார்த்துட்டு என்ன அவங்க அவங்க என்ன கேட்குறாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க, எப்படி பேப்பர் லீக் ஆயிடுச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. பேப்பர் லீக் ஆகுறது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஓகேவா. அண்ட் ஆனால் நான் இன்ஸ்டாவில் கண்டிப்பாக இதை பற்றி நான் பேசிகிட்டே தான் இருப்பேன். ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட கண்டென்ட் ஃபுல்லாக இன்ஸ்டாவில் இதை பற்றி மட்டும் தான் இருக்கும். இது நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் லேட் பண்ணிட்டேன். இப்போது நான் லேட் பண்ணேன்னா நான் வந்து ஒரு ஹியூமனாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இது என்னோட ஒப்பீனியன். ஓகே, நான் யாரையுமே வந்து பாயிண்ட் ஆஃப் பண்ணி அப்படின்னு என்னோட ஃபீலிங்ஸை நான் சொல்கிறேன். இது முழுக்க முழுக்க என்னை பற்றியான ஒரு விஷயம் தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா. என்னால் இவ்வளோ நாள் அமைதியாக இருக்கவே முடியல. ஐ வாண்ட் டு மேக் சம் வீடியோ, இதை பற்றி தெரியப்படுத்தணும்னு. பட் நான் தெரியப்படுத்திட்டு தான் இருந்தேன். இன்ஸ்டா மூலயமா வந்து வர அந்த நியூஸ் சம்மந்தப்பட்ட ரீல்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸ்டோரியை வச்சுட்டு ரீபோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் என் மூலயமா கொஞ்சம் பேர் தெரியும். அந்த கொஞ்சம் பேர் ஷேர் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அவங்களும் ஷேர் பண்ணுறோம், அவங்களும் ஒன்று பேசுங்க, அதை பற்றி பேசுங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை. ஓகேவா. ஒரு அமைதி, யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல், யாரையும் ப்ளேம் போடாமல்
நம்ம என்ன வேணுமோ நம்ம கேட்கணும். நான் எப்பவுமே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். எதுக்குமே நம்ம சைலண்டாக இருக்கக்கூடாது. நம்ம தேவையான விஷயம் நம்ம தான் கேட்கணும். கேள்வி கேட்கணும். ஒரு தப்பு நினைச்சா என்ன அந்த தப்பு? இந்த மாதிரி நேரத்துல நம்ம அடி வாங்குறோமே, நம்ம பேக் ஃபயர் ஆகுமேன்னு வாயை மூடிட்டுலாம் என்னால் இருக்க முடியாது. யாருமே வாயை மூடிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோவா நல்லதா தோணலை. ஏன்னா இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. guys. வீடியோ பார்க்கறீங்களா இல்லையா? God, எப்படி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? என்னோட சத்தியமா அது செம்ம டிஸ்டர்பாக அந்த வீடியோ ஒன்னோடு பார்க்கும்போது. அண்ட் இப்போ இன்ஸ்டால எல்லாமே பேசுறது ஓகே. ஸோ யூடியூப்பில் யார் அதிகமாக பேசுகிறாங்கன்னா ஒரு சும்மா சமையலை முடிச்சுட்டு நம்ம கொத்தமல்லி அதை போடுவோம்ல, அந்த மாதிரி போடுறாங்க. அது அந்த டீப்பான ஆர்கனைசேஷன் யாருமே வைக்கல. வச்சது ஃபஸ்ட்டு யாருன்னா சத்யான்னு ஒரு யூடியூபர். அவரோட யூடியூப் சேனல் பேர் தெரியல. ஆக்சுவலி ஐம் ஸோ சாரி. அது வந்து நான் போடுறேன், இந்த வீடியோ போடுறேன். அவரோட யூடியூப் சேனல் பேர். அது அப்புறமா ஜேகே தமிழ் போட்டிருக்காரு. அண்ட் மனிஷா வந்து அவங்க இன்ஸ்டா பேஜை போட்டிருக்காங்க. மற்றவங்களாம் வந்து சும்மா ஒரு பேரை போட்டிருக்காங்க. அது மட்டும் ஸ்வர். ஐயோ போடலன்னா நம்ம பேக் ஃபயர் ஆகுமே, இவ்வளோ நேரம் நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களே, இன்னமும் போடலன்னா நம்மளை வந்து நம்ம ஏதாவது பேக் ஃபயர் ஆயிடும். அது பயப்படிட்டு தான் போட்ட மாதிரி நல்லா தெரியுது. அவங்க பேசும்போதே தெரியுது. அண்ட் ஜே தமிழும் அவரும் போட்டிருக்காரு. அவரும் சூப்பராக தான் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அது என்ன பாயிண்ட்டு அவரோட ரியல் எமோஷன் தெரியுது. மன்னிச்சும் அவரோட இன்ஸ்டாவோட பேஜை அவங்க போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ரியலாக ஒரு கன்சர்னோட போட்டவங்க இருக்காங்க. சில பேர் வந்து ஐயோ போடலன்னா பேக் ஃபயர் ஆயிடுமோ, ஐயோ இதை வந்து போட்டு தான் ஆகணுமா அப்படின்னு இந்த பக்கமும் வலிக்காம அந்த பக்கமும் வலிக்காம அப்படி பாலிஷா அப்படி அப்படி அப்படின்னு வீடியோ போட்டாங்க. யாருமே வந்து சரி மீடியா ஆனாலும் அப்படி ஆனால் பப்ளிக் என்ன பண்ணுறாங்க? சில பப்ளிக் தான் வந்து இப்போ ஆக்சுவலி பரவாயில்ல. இப்போ இந்த செகண்டில் வந்து ப்ரொட்டஸ்ட் நம்ம சென்னையில் நடக்குது, டிநகரில். அவங்களுக்கு தான் பெரிய சல்யூட். அண்ட் யா, சில பேர் வந்து அவேர்னஸே இல்லாமல் இருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மூவிஸ்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஒரு ரீலை பார்த்தேன். எனக்கு என்னெல்லாம் நடக்குது? ஒரு லாஸ்ட் டைம் அழுகையாக வருது. நம்ம வந்து அவரை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ஓகே ஃபைன். ஆனால் இந்த டைம் இது தேவையா அப்படின்னு என்னோட ஒப்பீனியன் இது. எனக்கு புரியவே இல்லை. அவங்க ஒருத்தர் எப்படி அடிக்கிறாங்க, எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க, சாவடி அடிக்கிறாங்க போலீஸ் ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்கள. என்னால் அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. லாஸ்ட்டு மூவி எனக்கு புரியல. இது ஆக்சுவலி இந்த படம் எதுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க கூட உங்களுக்கு புரியலையா? நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுல இந்த படம் ரிலீஸ் பண்ணோம். இது என்னோட ஒப்பீனியன். ஓகே, எஸ், என்னோட ஒப்பீனியன். இவ்வளோ நாளாக ரிலீஸ் பண்ண விடாமல் இருந்த ஆட்கள் இப்போ மட்டும் ரிலீஸ் பண்ண அப்படியே டக்கு எல்லாமே டக்கு நடக்குது. அது எப்படி? அந்த ஏஜ் சர்டிஃபிகேட்டோ அந்த டேட்டோ எப்படியோ கொடுத்துருக்காங்க. இப்போ மட்டும் என்ன திடீர்னு? எனக்கு புரியல. இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணலாம் வந்து பண்ணுறாங்கன்னு ஏன் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்க? ப்ளீஸ் அவேர்னஸாக இருங்க ப்ளீஸ்.
நீங்கள் அப்படியே தயவு செய்து ஆயிடாதீங்க. டைவர்ட் பண்ணுறதுன்னா இந்த இந்த ஓகே படம் பாருங்க, என்டர்டெயின் ஆகுங்க. அது அப்படியே மாறிடாதீங்கன்னு சொல்கிறேன். அந்த அந்த அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க அந்த ப்ரொட்டேஷன். ஓகே, எனக்கு அந்த ரீல் பார்த்த உடனே எனக்கு செம்ம கோவம் தான் வந்துடு. என்ன இவன் இப்படி இப்படி ஒரு ரீலா, அதுவும் இந்த டைம் இல்லையா? ஒரு 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 வீடியோ கூட இல்லை guys. நான் பார்க்கல இது வரைக்கும். அவர் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ரீலை நான் பார்க்கல. எஸ் guys, நான் வந்து ரொம்ப நேரம் பேச விரும்பலை. இதெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, ப்ரொட்டஸ்டை தயவு செஞ்சு நிறுத்திடாதீங்க. நம்ம என்ன கேட்டோம், நம்ம நம்ம என்ன கேள்வி, எனக்கு புரியல. இது வந்து என்ன, நம்ம இந்தியா நம்மளோட பேச்சும் உரிமை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தா பேச்சும் உரிமை இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. சத்தியமாக எனக்கு தெரியல அந்த மாதிரி. ஏன்னா ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும், எப்படி எடுத்துறாங்க. அது ஒரு லாஸ்ட்டாக ஒரு ரீலை பார்த்தேன். எல்லாரோட செருப்பும் வந்து அந்த அழிஞ்சிருக்கு. லெட்டிஸா ஜெட்டு போடுறது. அங்கே வந்து ஒரு சின்ன பாப்பா ஒரு செருப்பு பார்த்தேன். அந்த பாப்பா என்ன ஆச்சு, என்ன பண்ணாங்க, அந்த பாப்பா இப்போ எங்கே இருக்காங்க, என்ன ஆனாங்க, எதுவுமே தெரியல அதை பற்றி. ஸோ எதுவுமே ஒரு வார்த்தை கூட இந்த ப்ரொட்டஸ்ட் பற்றி யாருமே பேசலை. அந்த கவர்மெண்ட்டில் ஒரு ஆள் அளவா பேசுறதுக்கு முடியல. guys, தெளிவாக தெரியுது guys, இது முழுக்க முழுக்க ஈகோ நடக்குது. அவங்க ஈகோ டச் ஆயிடுச்சு. சிம்பிள். நீ எப்படி கேள்வி கேட்கலாம், இவ்வளோ பேர் எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் தான். அண்ட் காக்ரோச் அந்த பார்ட்டி வந்ததுனால இன்னும் திதிராயிட்டாங்க அந்த பார்ட்டி. யா, ஓ அப்படின்னு அவங்க வந்து ஈகோ தான் காமிட்டாங்க. பச்சையாக தெரியுது, இது முழுக்க முழுக்க அவங்களோட ஈகோ தான் அது. ஸோ புரிஞ்சுக்கோங்க என்ன ஏதுன்னு. இந்த இந்த விஷயத்தை விட்டு கொடுக்காதீங்க, தயவு செஞ்சு விட்டு கொடுக்காதீங்க. நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தா என்ன நடக்கும்னு காமிக்கணும். சிம்பிள். நம்ம வந்து இந்த நீட்டை பேன் பண்ணுங்க, இந்த நீட்டே வேணான்னு சொல்லலை. இந்த ப்ரொட்டஸ்ட் எடுத்துன்னு நிறைய சில பேர் தப்பாக புரிஞ்சுட்டாங்க. நீட்டை வந்து பேன் பண்ணுறாங்களா, நீட்டே வேணாம் சொல்ல. நீட்டை அந்த ஒரு தப்பான விஷயத்துக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு. இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து இவ்வளோ டெஸ்ட் பண்ணுறீங்க, பேப்பர் எப்படி லீக் ஆயிடுச்சுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்க? பேப்பர் லீக் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ட் அந்த எஜுகேஷன் சிஸ்டமை பற்றி கொஞ்சம் பாருங்க. அண்ட் அந்த மினிஸ்டரை வந்து இவ்வளோ கோரிக்கையே, ரொம்ப பெரிய பெரிய கோரிக்கை தான் ஒன்று. நீட்டே வேணாம், நீட்டே இது இம்பாசிபிள் தெரியும். ஆனால் இப்போதான் தோணுது ஆக்சுவலாக நீட்டே சேர்த்து பேன் பண்ணுங்கன்னு சொல்லணும்னு தோணுது ஆக்சுவலாக. இவங்க இனிமேல் பண்ணது ஆக்சுவலாக அவங்க ஒரு விஷயம் ஷேர் பண்ணுவாங்க guys. என் அம்மா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு விஷயம் என்னன்னா அந்த விஷயத்த ஒரு நல்லது இருக்கு, அந்த நல்லது வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், நிறைய அந்த ப்ரொட்டஸ்டில் நிறைய நல்ல நல்ல விஷயம் நடக்குது. ஜூன் 8லேருந்து 28 வரைக்கும் யாருக்குமே எதுவுமே தெரியாது. இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குதுன்னு தெரியாது. சோனம் வாங்சும் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 0.1% தெரிய வந்தது. அவ்வளோவா யாருக்குமே தெரியாது. ஓகே, சோனம் வாங்சும் போட்டுட்டு போனாங்க பார்த்தீங்கன்னா அப்போதான் சூடு பிடிச்சிது. எஸ் எஸ், அவங்களுக்கு தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களால தான் நம்மளால் என்ன நடக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு தெரியப்பட்டது. அண்ட் லத்தி சார்ஜ்
அது பெரிய டென்ஷன் சீரியஸாகவே. அந்த லத்தி சார்ஜ்னால தான் இன்னும் 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 நிறைய பேருக்கு தெரியறதுக்கு சான்ஸ் கிடைச்சிது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அது அவங்களுக்கு தான் பேக் ஃபயராக ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம அது வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக ஆயிட்டு இருக்கு. சிம்பிள். அண்ட் எதுக்காகவும் நீங்கள் வந்து உங்களோட உரிமையை விட்டு கொடுக்காதீங்க, ஹோப்பை விட்டுறாதீங்க. எஸ், நம்ம கரெக்டான ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் கேள்வி கேட்போம். நம்மளுக்கான உரிமையை நம்மளா கேள்வி கேட்டு வாங்கிக்கணும். யாருக்காகவும் நம்ம கேட்க முடியாது. யாருமே வந்து நமக்காக நிற்கவும் மாட்டாங்க. நம்மளும் நமக்காக நிற்கணும். கேள்வி கேட்கறத ஸ்டாப் பண்ணாதீங்க. ஸோ என்ன நடந்தாலும் சரி, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். அண்ட் இன்ஸ்டாவில் நான் வந்து இதை பற்றி நான் பேசிட்டு நெக்ஸ்ட்டு வீக்கிலேருந்து நான் வேறு கண்டென்ட்டோடு நான் போடுறேன். ஓகேவா? இந்த வீக்கில் நான் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் போடுவேன். ஏன்னா என்னால் அதை பொறுத்து முடியல. ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் நான் அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். நம்மளால் ப்ரொட்டஸ்ட்டில் போய் கலந்துக்க முடியலையே, அவங்க போய் ஜாயின் பண்ண முடியலையேன்னு எனக்கும் வருத்தம் இருந்துச்சு. அது நான் எப்படி ஃபீல் பண்ணணும் அதே மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணலாம். நம்மளால் அந்த ப்ரொட்டஸ்ட்டில் போய் ஜாயின் பண்ண முடியலையே, நம்மளால் அதை பண்ண முடியலையேன்னு இருக்குல்ல. அதுக்கு தான் ஒரு சொல்யூஷனாக வந்து காக்ரோச் ஜனதா பார்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஐ ஷோ யூ, ஓகேவா? அவங்க வந்து ஒரு அவங்களோட ஆப்பில் ஒரு பெட்டிஷன் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த பெட்டிஷனை நீங்கள் வந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ப்ரொட்டஸ்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு அர்த்தம். ஓகேவா? நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஓகேவா? உங்களுக்கு காமிக்கணுக்காக நான் வந்து அகெயின் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? Hey guys, இன்னைக்கு டேட் வந்து ஜூலை 24 ஃப்ரைடே அண்ட் டைம் வந்து 10:30. நான் இந்த வாய்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஏன் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன் அண்ட் டைம் டேட் நான் சொல்கிறேன்னா, இந்த வீடியோ வந்து சாட்டர்டே ஈவினிங் 6 ரிலீஸ் ஆகும். ஸோ நான் எடிட் பண்ணிட்டுருக்கேன். நான் எடிட் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காமிக்கணுக்காக நான் பண்ணும்போது அந்த ஆக்சுவலாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி பர்சனல் பேஜ் போல் அது ஓப்பனே ஆகலை. எனக்கு பெட்டிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஓப்பனே ஆகலை. ஐ டோன்ட் நோ வை, என்ன ஆயிடுச்சு, என்ன நடக்குது எனக்கு சுத்தமாக புரியல. அண்ட் நேற்றுலேருந்து எனக்கு நெட்ஒர்க் வந்து ஸ்லோவாக இருக்குது. ஐ டோன்ட் நோ வை. சரி, அங்கேருந்து நடந்து பார்த்தா சில விஷயம்லாம் எனக்கு டீட்டெயில் வர மாட்டேங்குது. ப்ரொட்டஸ்ட் பற்றி நான் ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன், அதை பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கிறேன். பட் எனக்கு அது சரியாக வர மாட்டேங்குது. சில வெப்சைட்டில் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஐ டோன்ட் நோ வை, சீரியஸ்லி. ஸோ அதனால நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் பண்ண வீடியோ, நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. எஸ், ஃபைனலாக வந்து எஸ் பெட்டிஷன் போட்டாச்சு. யா, சூப்பர். வி ஆர் த அச்சீவ் இட். நான் இந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பெட்டிஷனை போடுங்க. உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் காமிங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்தா போதும். ஓகேவா? இத்தனை பேர் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு தெரிஞ்சாலே போதும். ஓகே? அண்ட் உங்களால் எதுவுமே ஈஸியாக எடுத்துக்காதீங்க. நம்மளால் முடிஞ்ச விஷயத்த நம்ம வந்து பண்ணுவோம். அதுதான் நான் சொல்ல வரேன். ஒன்ஸ் அகெயின் எஸ் கைஸ், ஃபைனல் வந்துட்டோம். அந்த வீடியோட ஃபைனலு நான் என்னென்ன சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பேசிப்பேன்னு நம்புகிறேன். எஸ், யா. ஸோ நிஜமாகவே என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. நான் அப்படியே அந்த ஸ்டக்காக இருக்கேன். ஏதோ எப்படி அடித்தாங்க தெரியுமா? ஏதோ அவங்களுக்கு இருக்க எல்லா வன்மத்தையும் அதில் போட்டு காமிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து அவேர்னஸாக இருப்போம். இது வந்து அவனுக்காக மட்டும் இல்லை, சீரியஸாகவே நான் பேசுகிறேன். அவனுக்காக மட்டும் இல்லை, நம்ம ஊர்லேயும் நீட்டு கேன்சர் ஆகிடல, நம்ம ஊர்லேயும் சேர்த்து தானே கேன்சர் ஆகிடுது. மறுபடியும் ஏறிட்டாங்க இல்லைன்னா நான் அதுதான் சொல்லுவேன். வெரி வெரி சிம்பிள் கைஸ். இந்த ப்ரொட்டேஷன் வந்து லைட்டாக எடுத்துக்காதீங்க.
உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட்டை கொடுங்க. இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. எல்லா இடத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக காமிங்க. அண்ட் பயம் இல்லாமல் ஃபேஸ் பண்ணுங்க. சிம்பிள். ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. போன வீடியோவை பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் நியூஸே பார்த்துருப்பீங்க. சோஷியல் மீடியாவை பார்த்துருப்பீங்க. ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன ஆனஸ்ட்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த எல்லாருக்குமே தெரியணும் இந்த விஷயம். ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றி நீங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி ஏன் வீடியோன்னு இல்லை, இந்த ப்ரொட்டஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலுமே ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, என்ன ஏதுன்னு பேசுங்க. பேச 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 தான் அது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நாங்கள் இதில் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் தெரிவித்தாலே போதும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அந்த பெட்டிஷனோட லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் காமிங்க. அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்ட் இதுதான் என்னோடய ஐடியும். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். இன்ஸ்டாவில் இன்னும் நான் ஆக்டிவாக இருப்பேன். அதை பற்றி நம்ம பேசிகிட்டே இருப்போம். எஸ். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவை மீட் பண்ண வரைக்கும் சின்ன பிரேக் எடுத்து. திஸ் இஸ் 90s Children. டாடா.